என்னங்க முத்தையா, இன்னும் தர்மலிங்கையா மேலே இருந்து இறங்கி வரலீங்களா? பூஜையில இருக்காரு, கொஞ்சம் இருங்க, நானே அழைச்சிட்டு போறேன். அவரு எதுக்குங்க பூஜை செய்யணும்? அவரே தெய்வ மாதிரி, இந்த வீடே கோவில் மாதிரி, தேசத்துக்காக ராத்திரி பகல்னு பார்க்காம உழைக்கிற தியாகி தர்ம பிரபு. ஐயா, என்ன முத்தையா? நம்ம கன்னியூர் சாம்பசிவம் வந்திருக்காருங்க. நமஸ்காரங்க. நமஸ்காரம். வாங்க வாங்க. நம்ம கன்னியூர் ஜனங்கள்லாம் சௌக்கியமா இருக்காங்களா ராஜா? எல்லாம் உங்க தயவால. சந்தோஷம். முருகா, நீங்க வந்திருக்கிற வேலை கன்னியூர்ல ஒரு பெரிய பள்ளிக்கூடம். பார்க்கலாம். நிதி வசூலிக்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அந்த சிரமமும் ஐயாவுக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்களே 3 லட்சம் ரூபாய் நிதி வசூல் பண்ணி பள்ளிக்கூடத்தை கட்டி முடிச்சிட்டோம். அதுக்கு கௌரவ தலைவரா நீங்க இருக்கணும்னு கேட்கத்தான் நான் வந்தேன். அதை விட எனக்கு வேற வேலை என்ன இருக்கு ராஜா? ரொம்ப சந்தோஷங்க. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். தர்மலிங்க ஐயாவுக்கு எப்ப பார்த்தாலும் மக்கள் சேவையை பற்றி தான் கவனம். என்ன செய்ய சொல்ற புண்ணியகோடி? சேவைங்கிறது ரத்தத்திலேயே ஊறி போச்சு. என் வாழ்க்கையே அதுக்கு அர்ப்பணம் ஆயிடுச்சு. ஐயா, ஆபத்து ஆபத்து! ஐயா, அனாசங்க நிதியில இருந்து நீங்க லட்சம் ரூபாய் திருநத அந்த வேலாயுதம் கண்டுபிடிச்சுட்டாராம். அந்த போலீஸ் ரிப்போர்ட் பண்ண போறான். வேலாயுதம் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ண போறானா? வேலாயுதம் வேலாயுதம் வாங்க தர்மலிங்கம், உங்களை ரொம்ப நல்லவர், பெரிய மனிதர், தர்ம பிரபுன்னு ஊரே பாராட்டுது. நானும் அப்படித்தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா மக்கள் தொண்டர்ங்கிற போர்வையில நீங்க செஞ்சிருக்கிற மோசடியை இப்பதான் கண்டுபிடிச்சேன். அப்படி என்ன மோசம் பண்ணிட்டேன் வேலாயுதம்? இந்த சங்கத்து தலைவராக இருந்து லட்சம் ரூபாயை கையாள செஞ்சிருக்கீங்க. தர்மலிங்கம், கடவுள் உங்களுக்கு ஏராளமா செல்வத்தை கொடுத்திருக்காரு. ஏன் இப்படி எல்லாம் அநியாயம் செய்றீங்க? தேவைதான். பணத்தை விட உயர்ந்ததும் இந்த உலகத்துல இருக்கு தர்மலிங்கம். இருக்கலாம், ஆனா பணம் இருந்தா போறோம். அந்த உயர்ந்ததெல்லாம் தானா வந்து காலில் விழும், தெரியுமா? இது எந்த ஆதரவும் இல்லாத அநாத குழந்தைங்க பட்டினி கிடந்து சேர்த்த காசு. பைட்டா பைட்டாவா பிச்சை எடுத்து சேர்த்த பணம். இந்த பணத்தை அபகரிக்கிறது பாவம். மரியாதையை திருப்பி கொடுத்துருங்க. உனக்கு வேணும்னா 10,000 ரூபாய் எடுத்துக்க, தர்றேன். இந்த விஷயத்தை மட்டும் அப்படியே. ஆமா வேலாயுதம், நீயும் புள்ள குட்டிக்காரன் தானே. 10,000 இத நீ சம்பாதிக்க 10 வருஷம் ஆகும். மூடுங்க வாய. உங்களை மாதிரி என்னையும் பண வெறி பிடிச்ச பேய் நினைச்சீங்களா? உங்க பாவத்துல எனக்கு பங்கு தர போறீங்களா? தர்மலிங்கம், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன் சதி அம்பலமாக்க போறேன். வேலாயுதம், நீ படிச்சவன். சமூகத்துல செல்வாக்குள்ள பெரிய மனுஷனுங்க எதிர்த்தவங்க செல்லா காசா இருக்காங்க. ஊரு பேர் தெரியாம செத்து இருக்காங்க. பயமுறுத்துறியா? இது எதையும் தாங்குற இதயம். கடைசியா நீ என்ன சொல்ற? திருந்த சொல்றேன். மறுத்த உன் சுயரூபத்தை வெளிப்படுத்துறேன். என்ன பண்றது? வேற வழி இல்ல. என்னது? டாக்டர், பாவம் வேலாயுதம் நெஞ்சு வலி வந்து மாரடைப்பால இறந்துட்டாரு. தெரியுதா? மாரடைப்பு. பரிசோதனை பண்ணி எல்லார்ட்டும் சொல்லுங்க. மாரடைப்பு. ஆமாண்டா. சாரி மிஸ்டர் தர்மலிங்கம், வேலாயுதம் ஹார்ட் அட்டாக்னால இறந்துட்டாரு. ரொம்ப தங்கமான மனிதன். இவர் போனது தேசத்துக்கே பெரிய நஷ்டம். கொஞ்ச நேரத்துக்கு முந்தி கூட தர்மலிங்கையாவை பாராட்டி சிரிச்சு பேசிட்டு இருந்தாரே, எதுவுமே நம்ம கையில இல்ல. அவதார புருஷன் வந்தாரு, கடமையை செய்தாரு, போயிட்டார். முருகா, மகாஜனங்களே, இப்ப வேலாயுதம் நம்ம கூட இல்ல. அந்த நிலவருக்கு நாம செய்ய வேண்டிய கடமை என்ன, நன்றி என்ன? அவருடைய குடும்பம் திக்கு தெரியாம, திசை தெரியாம நடுத்தெருவில் நிற்க கூடாது.
அதுக்கு நாமெல்லாம் பணம் வசூல் பண்ணி அவர் குடும்பத்தை காப்பாற்றணும். மகாஜனங்களே, எல்லோரும் மனப்பூர்வமா தாராள மனசோடு உதவி செய்யும்படி கேட்டுக்கிறேன். 1001 ரூபாய் போட்டு நானே அந்த குடும்ப ரீதியை ஆரம்பிச்சு வைக்கிறேன். இது என் பங்கு. மீதி இருக்கிறத நீங்க 3 பேரும் சமமா பங்கு போட்டு எடுத்துக்கங்க. ஓஹோ, வேலாயுதம் அவன் உயிரோடு இருக்கும் போதும் நமக்கு பணம் கொடுத்தான், செத்தும் கொடுக்கிறான். உள்ளபடியே அவன் அவதார புருஷன் தாயா. ஆத்மா சாந்தி அடையறதுக்காக நம்ம இந்த பணத்தை சந்தோஷமா அனுபவிக்கணும். இந்த சிரிப்பொலி உங்கள் செவிகளில் விழுகிறதா? இந்த சுயநல புலிகள், வேட்டை நாய்கள், விஷக்கிருமிகள், நச்சு பாம்புகள் இந்த நால்வர் மட்டுமல்ல, இத்தகைய நம்பிக்கை துரோகிகள் புனிதமான நம் நாட்டின் ஒவ்வொரு சந்து பொந்திலும், கிராமத்திலும், பட்டினத்திலும் வாழ்கிறார்கள். நம் கண்களுக்கு தெரியாமல் வாழ்கிறார்கள், வளமோடு வாழ்கிறார்கள். இது அங்கிங்கனாதபடி எங்கும் நடக்கும் கதை. இந்த கொடுமைகள் ஒழிய, இதையெல்லாம் எதிர்க்க, நம் நாடு செழிக்க ஒரு உண்மையான மக்கள் தொண்டன் தேவை. பண்றீங்க என்ன இது? சட்டம் ஒழுங்கு எல்லாமே கெட்டு குட்டிச்சோரா போச்சுது. ஆண்டவனா இருந்தாலும் சரி, கியூன்னா கியூ தான். இந்த கருப்பேட்ட சீனி கடை இல்லங்கிறான். கார்டு இருக்கு. கார்டு இருக்குதா? ஆமா. பாட்டிக்கு எழுதி போடு. இந்தயா ரேஷன் கார்டுயா? ஏன் சக்கரை இருந்தா கார்டை கொடுப்பானா? பேசாம இருயா. டேய் கருப்பையா, கருப்பையா ஐயா, உன்னை மலையில இருந்து தள்ளி விடுவேன். எதுக்குடா அனாவசியமா இவ்வளவு கும்பல நிறுத்தி வச்சிருக்கிற? இருக்கிறத கொடுத்தன போட்டிதாடா. நான் என்ன செய்யறது? கந்து கலந்த அரிசி தீர்ந்து போட்டீங்க. வாய மூடுறா. எசமா தாங்க கலந்துகிட்டு இருக்கோம். சட்டசபையில கலக்கறீங்கள கலந்து கொடுக்கறதுக்கு. போடா போடா, என் மானத்தை வாங்காத. வாங்க 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 வாங்க. என்ன புண்ணிய கோடி, நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? என்ன இது மறக்கிற சமாச்சாரமா? தரமான சரக்கு தனியா எடுத்து வச்சிருக்கேன். கருப்பையா ஐயா, ஏண்டா தனியா எடுத்து வைக்க சொன்ன? எடுத்து வச்சிருக்கியா? என்ன சொன்னீங்க? எங்க வைக்க சொன்னீங்க? உன் வயத்துல வச்சுக்க சொன்ன. மழையா கால கொண்டாடா. ஓ அரிசி சக்கரை அதுவா? ஏண்டா கத்துற? போடா. சரிங்க. என்ன அநியாயம் பார்த்தியா? நம்ம காலையில இருந்து நிக்கிறோம். இப்ப காலில விழுந்த மனுஷனுக்கு காலில விழுந்து அழிச்சு தர்றேன். கொண்டு போய் உள்ளவை. ஐயா தயவு செய்து நீங்களும் கியூ வந்துருங்க. ஓஹோ, என்ன கியூவில் நிக்க சொல்ல? நீ யாரு? உங்களுக்கு முன்னால வந்து கியூவில் நிக்கிறாங்களே அந்த 100கணக்கானவங்களை நானும் ஒருத்தன். இந்தாவா தம்பி, தம்பி கடை என்னது? சட்டம் பொதுவானது. அது சரி. இவர் யாரு தெரியுமா? பெரிய கான்ட்ராக்டர், லட்சாதிபதி. லட்சாதிபதியா இருந்தானா பிச்சாதிபதியா இருந்தானா சாமா வேணும்னா கியூவில் போய் நின்னுதான் தீரணும். ஓஹோ, பேஸ் பேஸ். விளையாடுறியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. இவங்க எல்லாம் வேலை இல்லாத சோம்பேறிகளா? பாருங்க சார், நிக்கவே முடியாது. பெரியவங்க காத்து கிடக்குறாங்க. குழந்தை குட்டியெல்லாம் வீட்டுல வச்சுட்டு வந்த தாய்மார்கள் இருக்காங்க. ஆபீஸுக்கு போற குமஸ்தா, மில்லுக்கு போற தொழிலாளி, ஆசிரியர், மாணவர்கள் இத்தனை பேர் இங்க காத்து கிடக்கிறது வேலை இல்லாமலையா? ஏன் சார், இந்த ஏழைகளுக்கு ஒரு நியாயம், அந்த பணக்காரர்களுக்கு ஒரு நியாயமா? யோ புண்ணியகோடி, சரக்கு எடுத்து வண்டியில வைக்க சொல்லு. நீங்களும் வண்டியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னா வைக்க சொல்லுங்க. புண்ணியகோடி, என்ன பெரிய நியூசன்ஸா போச்சு. இப்ப நான் போறேன், உன்னை நான் பிறகு கவனிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஆடு ஊருக்கு ஒருத்தர் இருந்தா போதும், நம்ம நாடு உருப்படும். மிஸ்டர், நானும் கியூல தான் நிக்கிறேன். எல்லாருக்கும் ஒழுங்கா சாமான்களை கொடுக்க சொல்லுங்க. ஓகே, பேஸ் பேஸ். இன்னைக்கு யாரு முகத்துல முடிச்சனோ தெரியல. என் 20 வருஷம் சர்வீஸ்ல சரக்கு வெளியில வந்து உள்ள போனது இல்ல. கருப்பையா கொடுத்த அனுப்பையா. ஆமா, நல்லா படிச்சீங்களா இன்னைக்கு? நாங்க நல்லா படிச்சோம். நீ நல்ல சண்டை போட்டியா? சண்டையா? ஆமா, நீ சண்டை போட்டுட்டு வருவ, அப்பா சமாதானப்படுத்துவாங்க. இதெல்லாம் நாங்க தினம் பாக்குறோம். சித்தப்பா சித்தப்பா, ஒரு நாளைக்கு என்னையும் கூட்டிட்டு போய் எங்க சண்டையை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. சண்டையா பார்க்கணுமா? இந்த மாதிரி இன்னைக்கு கூட பெரிய சண்டையா போட்டு தான் வந்திருக்கேன் இங்க. ஆமா, அப்பா வரட்டும் சொல்ல. வந்திருக்கிற பிள்ளைய போய் ஏன் இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? போய் படிங்க. இந்த தம்பி பால். இந்தாங்க நீ. அண்ணன் இன்னும் வரலையா? இல்லப்பா,
தம்பி இன்னைக்கு உன் பாட்டுக்கு வெளியே போயிடாதே. உனக்கு பிடிச்ச சமையல் பண்ணிருக்கேன். என்ன சமையல்? கோழியா, மீனா, கௌதாரியா, காளையா? அப்பப்பா என்ன அவசரம், சாப்பிடுற போது எல்லாம் தெரியும். சாப்பிட்ட போது என்ன துறை, இப்பதான் வந்தியா? ஆமாங்க. உன் தேச துண்டெல்லாம் முடிஞ்சுதா? ஆமா, உனக்கு எத்தனை முறை சொல்றது, ஏன் ஊர் ஒம்பெல்லாம் விலைக்கு வாங்குற? நீ என்ன குழந்தையா? நான் குழந்தையாவே இருந்திருந்தா நாட்டுல நடக்கிற கொடுமை எல்லாம் எனக்கு புரியாமே இருந்திருக்கும். ஏப்பா, கடத்தெருவுல என்ன சண்டை? சண்டையா? சண்டை போடலன்னு பின்ன பூமிகளுக்காக செவிடர்கள்ட்ட கொஞ்சம் பேசினேன், அவ்வளவுதான். அந்த கான்ட்ராக்ட் ஆள வந்தாரு, நம்ம தர்மலிங்க ஐயாவுக்கு ரொம்ப வேண்டியவர், பணக்காரு. அவரை போ கியூவல் நிக்க சொல்லி ஏன் அவமானப்படுத்துற? அப்படி ஒண்ணும் இல்லன்னு, ஏழைக்கு ஒரு சட்டம் பணக்காரனுக்கு ஒரு சட்டமா, அது ஏன் அப்படின்னு கேட்டேன். இது தப்பா? அங்கிருந்த யாருக்கும் இல்லாத அக்கறையும் நியாயமும் உனக்கு எதுக்குப்பா? இப்படியே எல்லாரும் கடமை மறந்துட்டா அப்புறம் எப்படின்னு அண்ணே, இருட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு மத்தவங்களை திட்டதை விட அந்த இருளை போக்குறதுக்கு தீபத்தை ஏற்றி வைக்கிறாங்களே, அவங்க தானே நாட்டுக்கு தேவையானவங்க. உன்னோட வாதாட என்னால முடியாது. நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன். இந்த குடும்பத்துக்கு பெருமை உன்னாலதான் வரணும், அதை மட்டும் மறந்துடாது. இந்தாங்க காபி சாப்பிடுங்க. ஏன் தம்பி பால் சாப்பிடலையா? சாப்பிடுங்க. என்னையா பெரிய கலெக்டர் மாதிரி சாஞ்சுக்கிட்டு அப்படி பாக்குற? எடு காசை. ஐயோ, என் பர்ஸை யாரோ திருடிக்கிட்டாங்களா? யோ, பேண்டும் டையும் மாட்டிக்கிட்டு டூப்பா விடுற, பல்ல தட்டி பல்லாங்குழி ஆடிடுவேன். எடுறா காசை. நிஜமா சொல்றமா, சத்தியமா சொல்றேன், யாரோ திருடிக்கிட்டாங்கம்மா, என்கிட்ட காசு இல்லம்மா. திருட்டு பயலே, தேங்காய் சீவர மாதிரி தாலி தீர்ந்து ஜாக்கிரதை. இல்ல, இனிமே இல்லம்மா, இனிமே இல்ல. எடுறா காசை. ஐயோ, கொண்டுடாத. யாரை ஏமாத்த பாக்குற? டேய், எடு காசை. இருமா இருமா, என்ன சமாச்சாரம்? அவனே கேளுங்கய்யா. என்னப்பா? பாருங்க சார், பரிசு சுட்டு போயிடுச்சுன்னு சொன்னேன், நம்ப மாட்டேங்கிறாங்க. சார் விட்ட வராங்க சார். பாவம் போச்சுமா. பாவமா? எல்லாம் கதையா? அம்மா பசிக்குது, ஒரு இளநீ கொடு அப்படின்னு கேட்டு குடுத்துக்க மாட்டேன். ஏமாத்துறாங்க. ஆமா, எவ்வளவு தரணும்? 90 காசு. அப்பா நான் தரமா. ஏய் நீ பாப்பா, போய் துணையாப்பா. நீங்க ஒரு அப்பாவியா? அவன் ரவுடி பையன், அவனுக்கு போய் உதவி செய்யறீங்களே. உதவி செய்யறதுல கூட நல்லவனா நன்றி உள்ளவனா பார்த்து செய்யணும்யா. பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடு அப்படின்னு சொல்லிருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்? தாகமா இருக்கு, ரொம்ப தாகமா இருக்கு. அதுலயும் என்ன சமாச்சாரம் தெரியல. இன்னைக்கு என்ன வெயில் தெரியுமா? 108 டிகிரி. இளநீ அடிச்சா சும்மா காஷ்மீர்ல இருக்கிற மாதிரி குளு குளுன்னு இருக்கு. மகாராஜனா குடிங்க. இந்தாங்கய்யா சாப்பிடுங்க. சொக்கால ஊத்திக்காதீங்க. எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதமா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல சரக்குதான்யா. அதான் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன என்ன அடங்கிடுச்சா? இல்லையே. அப்ப இன்னொன்னா பயத்துக்கு துரோகம் பண்ணாதீங்கய்யா. இந்தாங்க. நீ குடுத்துக்கிட்டே இரு, நான் குடிச்சுக்கிட்டே இருக்கேன். அதான் நம்ம கைராசி. ரொம்ப டேஸ்டா இருக்கு. எவ்வளவு ஆச்சு? வந்து அந்த ரவுடி பைய குடிச்சதையும் சேர்த்து 1 1 2 2 2 4 மொத்தம் 4 எண்ணி, ஒரு எண்ணி 45 பைசா, 4 மொத்தம் ₹1.80. என்னையாச்சு? ஏன் ஆந்த மாதிரி முழிக்கிறீங்க? என் பசங்க காணமா, எவனா அடிச்சுட்டானே. நீயும் டோப் போடுறியா? உண்மை சொல்ல சத்தியமே சொல்ல. பட்டிக்காடு தானே ஏமாத்து பாக்குறியா? நான் இந்த பட்டணத்தையே அளந்தவையா. புரிஞ்சு போச்சு. நீ அவனும் ஒரே திருட்டு கூட்டத்தை சேர்ந்தவங்க. அவன் அனுப்பிட்டு நீ சாப்பிட வந்திருக்க. ஐயோ மானம் போதுமா, 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? நான் கௌரவமா வாழ்றோமா? கௌரவம்? கையில காசு இல்லாம இறங்கி குடிக்க வந்தியே, அப்ப அந்த கௌரவம் எங்க போச்சு? எரியா காசை. விடுமா என்ன? சொக்கா விட்டுட்டா ஓடிடலான்னு பாக்குறியா? முடியாது. இப்ப என்னதான் செய்ய சொல்ற? காசை எடுங்கிறேன். ஐயோ இல்லன்னா சொக்கா காயிட்டேங்கிறேன். காயிட்டியா என்ன பேச வேண்டியிருக்கு? இருமா, உன் பணத்துக்கு பதிலா இந்த கடியாரத்தை வச்சுக்க. முதல்ல கடியாரத்தை வை. அப்படி வா வழிக்கு. நாளைக்கு இதே இடத்துல பணத்தோட குந்திக்கிட்டு பணத்தை கூட கடியாரத்தை வாங்கிக்க. அப்பா
ரொம்ப கண்டிப்பான பேர் போல் இருக்கு. நம்ம கிட்ட எல்லாம் கரார் தான் ஐயா, தெரிஞ்சுக்க. இளநே இளநே ஆளை பார்த்தா நல்லவர் மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை நிஜமாவே பணம் திருட்டு போயிருக்குமோ? பாவம், அவரை கண்டபடி திட்டேன். என்ன செய்யுது? நாளைக்கு போய் மன்னிப்பு கேட்டா சரியா போகுது. அம்மா இறந்துதானே இருக்கு போகுது. ஏண்டா பக்கிரி துக்கிரி பையனே, மறுபடியும் என் அண்ணனை குடிக்க வச்சிட்டியா? நேத்து தானே நான் என்கிட்ட உதவ வாங்கிட்டு போறேன். நீ போனா போக உன்னை பாம்பு கடிக்க போற வழிய. என் மேல என்ன தப்பு பண்ணணும்? ஒரு கிளாஸ் போடுறா சாமிய பாக்கலான்னு சொன்னேன். அவனுக்கு பக்தி ஜாஸ்தி, எக்கச்சக்கமா போட்டுக்கிட்டான். எல்லா சாமியவும் பாக்கணும். சாமிய பாக்கணுமா? சாமி காட்டு. என்ன நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு எதுக்காக குடிச்ச? நான் செத்து போகணும்னு நினைக்கிறியா? அம்மு, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. உன்னை தவிர எனக்கு வேற யார் இருக்காங்க? இத பாரு, இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். நிஜமாவா? சத்தியமா சொல்றேன். சரி சரி, வாண்ட சாப்பிடலாம். எனக்கு பசியே இல்லை தங்கச்சி. உன் பசி உனக்கு தெரியுற நிலையில நீ இருக்க. பாபா, உனக்கு பிடிச்ச சுண்டக்காய் குழம்பு வச்சிருக்கேன். நல்ல தங்கச்சி, நல்ல தங்கச்சி. என்னடா பக்கறீங்களா? மாரியாத்தா கோயில்ல பெரிய சீட்டு கச்சேரி, ஆட்டத்துக்கு ₹1. என்கிட்ட பணம் இல்லடா. பணம் உண்டா? விட்டதெல்லாம் இன்னைக்கு தாண்டா பிடிக்க முடியும். அவன் தங்கச்சிக்கிட்டே இருக்குமே. அம்மா கிட்ட சொன்னா ஒன்னு என்ன சேர்த்து உதைக்கும். ஒன்னு யாரா கேட்க சொன்னது? வழக்கம் போல எடுத்துக்கிட்டு வா, இடையில வச்சிருவோம். சரியா? ஐயோ கடவுளே, என் அண்ணனுக்கு எப்பதான் புத்தி வருமோ தெரியலையே. மறுபடியும் அந்த பக்கிர பையன் சீட்டாட கூட்டிட்டு போயிட்டான் போல. ஒருவேளை பணத்தை எடுத்துட்டு போயிருக்குமோ என்னமோ. தங்கச்சி, என்ன அந்த பெட்டியில இருந்த கடியாரத்தை நீதான் எடுத்த? சொல்லு, மரியாதையா உண்மையை சொல்லு. ஆமா, நான் தான் அடித்தேன் தங்கச்சி. எங்க எங்க? சீட்டாட்டத்துல விட்டுட்டேன் தங்கச்சி. என்ன வேலை செஞ்சுட்டேன்? அந்த ஐயாவை கண்டுபிடி திட்டி கடியாரத்தை வாங்கிட்டு வந்தேனே. இன்னைக்கு பணத்தை வீசி எரிஞ்சு கொண்டா கடியாரத்தை. நான் அவருக்கு என்ன பத்தி சொல்லுவேன்? அவரை எப்படி பார்ப்பேன்? என்ன பத்தி என்ன நினைப்பாரு? நான் ஒரு திருடேன்னு என் முகத்துல காரி துப்புவாரு. போடுவா, உனக்கு சந்தர்ப்பம் தானே. நான் சாகிற வரைக்கும் உனக்கு புத்தியே வராது. தங்கச்சி, அப்படியெல்லாம் சொல்லாதமா. இனிமே நான் அது மாதிரி காரியமெல்லாம் செய்யவே மாட்டேன். சத்தியமா சொல்ல தங்கச்சி. மறுபடியும் சத்தியம் பண்றியா? கடவுளே, நீயே பாத்துக்கிட்டு இருக்க. எனக்கு தெரியாம இந்த தப்பு நடந்து போச்சு. என்ன மன்னிச்சு. எப்படி ஆனாலும் சரி, ராத்திரி பகலா உழைச்சு பாடுபட்டு சம்பாதிச்சு பட்டினி கடந்தாவது அந்த ஐயாவுக்கு கடியாரத்தை வாங்கி தந்துடுறேன். உண்மையில ஆளு. போன வருஷம் கிடைச்ச லாபம் நமக்கு இந்த வருஷம் கிடைக்கல. அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க? ஊரே உங்க கையில, சேர்மன் உங்க ஆளு. இருந்தாலும் நமக்கு தேவை அதிகமாயிட்டது. ஆசைக்கு எதிய அளவு. அதனால ஒரு புது பிளான். என்ன கள்ள நோட்டு அடிக்க போறீங்களா? திருட்டு பய செய்ய வேண்டிய வேலையாது. எம் பிளான் தங்கமான பிளான். பப்ளிக் ஹவுசிங் ஸ்கீம். அதாவது ஏழை ஜனங்களுக்கு சுலபமா வீடு கட்டி கொடுக்கும் திட்டம். ஒவ்வொருத்தரும் முதல்ல ₹100 கொடுத்தா போதும். புதுசா வீடு கட்டி கொடுத்துருவோம். அப்புறம் மாசம் ₹10 தவணை முறையில கொடுத்தா போதும். வீடு அவங்களுக்கே சொந்தமாயிடும். 100 வருஷம் பணம் கட்டினாலும் வீடு கட்டின செலவுக்கு தேராதுங்களே. உன்னை யார் வீடு கட்ட சொன்னது?
முதல்ல பணத்தை வசூல் பண்ண வேண்டியது. அப்புறம் லாபம் போட வேண்டியது. அப்போ பணம் கொடுத்து சும்மா இருப்பானா சார்? கிழிச்சான். அதுக்கும் வேற யோசனை பண்ணி வச்சிருக்கேன். இந்த திட்டத்துக்கு நம்ம முத்தையாவை காரியதரிசியாக்கி அவனையே பணத்தை வசூல் பண்ண சொல்ல போறேன். வேணாம் அவருக்கு தப்பான வழியில போ தெரியாது. ஆமாங்க, அவரு வேற தர்மம் நியாயம்னு பேச ஆரம்பிச்சிருவாரு. அட பைத்தியக்காரங்களா, ஒரு கெட்ட காரியம் செஞ்சு முன்னுக்கு வரணும்னா எப்பவுமே ஒரு நல்ல மனுஷனை முன்னால வச்சுக்கணும் ஐயா. ஓஹோ, பேஷ். கண்ணையா, என்னய்யா? முத்தையாவை கூப்பிடு. ஆகட்டும்யா. இந்த திட்டத்தை அவர்கிட்ட சொல்லுவோம். ஐயா, அப்படியே அவர் தம்பியையும் கொஞ்சம் கண்டிச்சு வைக்க சொல்லுங்க.